அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 16, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹுதுஹுது பறவையும், இது 2வது பாகம். நீ உண்மை சொல்கிறாயா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹுதுஹுது பறவைகிட்ட கேட்குறாங்க, இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா அல்லது பொய்யர்களில் ஆகிவிட்டாயா, பொய் சொல்றியா என்று நான் ஆராய்வேன் என்றும் அவர் கூறுகிறார். இதை நான் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. மேலும் எனது இந்த கடிதத்தை, ஒரு கடிதத்தை எழுதி என்ன பண்ணுறாங்க, அந்த பறவைக்கிட்ட கொடுக்குறாங்க. எனது இந்த கடிதத்தை நீ கொண்டு சென்று அவளிடம் இதை போடு. பின்னர் அவர்களை விட்டும் விலகி நின்று என்ன பதில் தருகிறார்கள், என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கவனி என்றும் கூறினார். அடுத்தும், பிரமுகர்களே, என்னிடம் மகத்துவமிக்க கடிதம் ஒன்று போடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். யார்? அந்த ராணிக்கிட்ட போய் சொன்னபடி போட்டுருச்சு. அந்த கடிதத்தை பார்த்து அந்த ராணி என்ன பண்ணுறாங்க, பிரமுகர் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, பிரமுகர்களெல்லாம் ஒன்று கூட்டி, என்னிடம் மகத்துவமிக்க கடிதம் ஒன்று போடப்பட்டுள்ளது என்று அந்த ராணி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹுவின் பெயரால் என்னை மிகைக்க நினைக்காதீர்கள், கட்டுப்பட்டவர்களாக என்னிடம் வந்து விடுங்கள் என்று அதில் எழுதியுள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குறிப்பிட்டு அந்த முஸ்லீம் அல்லாத ராணிக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதி அனுப்பிய கடிதத்தை பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு யாருக்கும் மாற்று மருத்துவர்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி 786 ஒன்று உண்டாக்கி வச்சுருக்கிறோம். சரியா? இது அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கடைபிடிக்காத மிகப்பெரிய ஒரு செயலாக நம்ம சுன்னத்துல் ஜமாத் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. எழுதி அனுப்புனாங்களா? அப்போ சபையோர்களே, என் விஷயமாக முடிவு கூறுங்கள். இது சம்பந்தமாக நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு எனக்கு முடிவு கூறுங்கள். நீங்கள் ஆலோசனை கூறாத வரையில் நான் எந்த காரியத்தையும் முடிவு செய்பவளாக இல்லை என்று அவள் கூறினார். பிரமுகர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி சொல்லுங்கள், உங்களை அல்லாமல் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க விரும்பலைங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பிரமுகர்கள் எல்லாம், நாம் வலிமை மிக்கோராகவும் கடுமையாக போரிடும் திறன் உடையவராகவும் இருக்கிறோம். அதிகாரம் உம்மிடம்தான் உள்ளது. எனவே என்ன கட்டளையிடுவது என்பதை யோசித்து நீங்களே முடிவெடுங்கள் என்று சபையோர் கூறுகிறார்கள். அப்போ நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, நம்மகிட்ட ஆள் பலமாக இருக்குது. அதனால் அவரை எதிர்த்து நம்ம போரிடுவோம், நம்ம ஒன்றும் இளைச்சவர்கள் இல்லை என்று கூறிவிட்டு, என்றாலும் உரிமை உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்களே முடிவெடுங்க அப்படிங்கிறாங்க.